வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இடம் வாங்குறோம், இதில் மண் பரிசோதனைன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை செஞ்சு பார்க்கணும். அதாவது உங்களோட அதை வாங்கக்கூடிய அந்த மனையில் ஒரு இடத்துல போய் ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி ஆழம் உள்ள குழி தோண்டணும். தோண்டினதுக்கு அப்புறமாக அந்த மண்ணை திரும்பவும் அந்த குழியில மூடணும். அப்படி மூடும் போது அந்த மண் தோண்டின மண்ணு சமமா இல்லாட்டி மிகுதி இல்லாட்டி பத்தாது, இந்த மூணு நிலை ஏற்படும். அப்போ மண்ணை திரும்ப மூடும் போது அந்த மண் மிகுதியாக இருந்தால் அந்த நிலம் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் வளமான வாழ்க்கையும் தரும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை. ஒருவேளை அந்த மண்ணை மூடும்போது சமமாயிருச்சு அப்படின்னா இது நன்மையும் தீமையும் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும். ஆக அதை வாங்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப பெருசா எதிர்பார்க்க வேணாம், ரொம்ப ரொம்ப பெருசா பிரச்சனையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நியூட்ரலா உங்களோட லைஃப் போயிடும். ஒருவேளை அந்த மண்ணை மூடும்போது மண்ணு பத்தலை, குழி இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அது கண்டிப்பான முறையில உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கையில வறுமை நிலையும் தரித்திர நிலையும் உண்டு பண்ணும். சதா சண்டை சச்சரவுகள் ஏற்படும். உங்க குடும்பத்துல பிரச்சனைகளும் அதாவது பிரிவினைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த நிலத்தை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இது ஒண்ணு. ஒருவேளை நீங்க இப்ப மண்ணை தோண்டி வெளியே போட்டு பண்றீங்க இல்லையா, அதுல அடிஷனலா என்ன வரும் அப்படின்னா சில சமயம் அதுல இருந்து கரித்தூள் வரும். இந்த மாதிரி கரித்தூள் வருது அப்படின்னா உங்க குடும்பத்துல மருத்துவ செலவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்த்துக்கலாம். அப்படி தோண்டி எடுக்கக்கூடியதுல உமி வருது அப்படின்னா அது செல்வ நிலையை கொஞ்சம் தடை பண்ணும், வெட்டி செலவுகளை ஏற்படுத்தி தரும். உமி வந்துச்சுன்னா அதோடு சேர்த்து விறகு கட்டைகள் வருது தோண்டும் போது, அந்த விறகு கட்டை வந்துச்சுன்னா உங்கள் மனைவி அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம், மருத்துவ செலவு வரலாம், சில சமயம் மனைவியை இழக்கக்கூடிய சூழலும் வரலாம். ஆக இந்த தோண்டி எடுக்கக்கூடிய மண்ணில இருந்து விறகு கட்டை வருவது அவ்வளவு நல்லது அல்ல. ஆமை, பூரான், பாம்பு, புழு இது மாதிரியான சில விஷயங்கள் தோண்டும் போது வருது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல அதிக தடையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பூரா உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏன் அப்படின்னா இது பூரா ஸ்லோவா போகும். அது ஆமைனா ஸ்லோவா போகும், அது ஒரு தடை. அதனால இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருட்கள் வருது அப்படின்னா அது தடை ஏற்படுத்தக்கூடிய. அப்புறம் தேள், கரையான் இது மாதிரி சில பூச்சிகள் அங்கிருந்து வரும். வந்துச்சுன்னா மன நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதாவது அந்த இடத்துல வீடு கட்டி நீங்க குடியிருக்கும் பட்சத்துல உங்க குடும்பத்துல மன நிம்மதி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. கட்டடம் போறது தோண்டும் போது அந்த மனைக்கு ஆபத்து. சில கட்டடங்கள் பாருங்க, கட்டி முடிச்சு கொஞ்ச நாள்ல அங்கங்க விரிசல் விட்டுரும். சில சமயம் இடிக்க வேண்டிய சூழல் வரும், இல்லாட்டி அதுவே இடிஞ்சு விழுந்துரும். ஸோ இதெல்லாம் அந்த மனையில நீங்க தோண்டக்கூடிய மண்ணில இருந்து வரக்கூடிய கட்டெரும்பு, அதுதான் காரணம். மனித எலும்புகள், மண்டை ஓடுகள் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பத்துல வழக்குகள் ஏற்படும். அந்த அந்த வீட்டுல போய் குடியிருக்கும் போது அந்த குடும்பத்துல சதா வழக்குகளுக்கு நீங்க முகம் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். இதெல்லாம் மனித எலும்புகள் வரக்கூடியது. இப்ப அது தோண்டும் போது தானியங்கள் வருது, இது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அந்த குடும்பம் வாழையடி வாழையாக நன்றாக வளரும். அந்த சோற்றுக்கு கஷ்டம் இல்லாத சூழல் ஏற்படும். உணவுக்கு கஷ்டம் எப்பயுமே வராது, உணவு பஞ்சம் வரவே வராது. அப்ப இந்த தானியங்கள் வருவது மிகச் சிறப்பை தரும். பஞ்சலோகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ கடாட்சம் உங்க குடும்பத்துல ஏற்படும். சில சமயம் இந்த பஞ்சலோகம் வருது அப்படின்னா இதுதான் நீங்க வானம் தோண்டி எடுக்கும் போது சில சமயம் உள்ள இருந்து சிலைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, புதையல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பஞ்சலோகம் தென்படும் பட்சத்தில் அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அடுத்து செம்பு, நாணயங்கள் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாகவும் செல்வ செழிப்புடன் வாழும் என்பதில் ஐயம் இல்லை. இதெல்லாம் குழி தோண்டி முதல்ல மண் பரிசோதனை செய்யணும். இந்த குழி தோண்டும் போதே வரக்கூடிய இந்த பொருட்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.